வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 351 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். ஆக்சுவலாக நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா 973 அப்படி இல்லைனா வந்து 173 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம வந்து நேற்று கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த கெஸ்ஸிங் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேற்று எடுத்த ரூட் வந்து வீக்லி சார்ட்லேருந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த ரூட் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து கரெக்டானதாக தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து எடுத்திருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 57, கீழே வந்து ஒரு 67, இந்த 63க்கு ஒரு 73 அடிப்பான்னு பார்த்தா, ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு இந்த 61க்கு 51 அப்படின்னு சொல்லி கேமை வந்து முடிச்சிருக்கான் பிசியில். ஓகேங்களா? ஸோ ஒரு 57க்கு ஒரு 67 வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ளஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இங்கே வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த 61க்கு ஒரு 53 அப்படின்னு சொல்லி சி போர்டை வந்து ஏ போர்டில் திருப்பி கரெக்டாக வந்து இந்த 61க்கு 51 அப்படின்னு சொல்லி வச்சு சி போர்டை வந்து ஏ போர்டில் வச்சு 351 அப்படின்னு சொல்லி கேமை வந்து முடிச்சிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த நம்ம எடுத்த பேட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அவன் ப்ளஸ் பண்ணி அடுத்த நம்பர் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லி நம்ம 63க்கு 73 அப்படின்ற நம்பர் வந்து சேமாக கொடுப்பான்னு பார்த்தா அந்த லைட்டாக ஒரு ட்விஸ்ட் வச்சு இந்த 61க்கு ஒரு 51 அப்படின்னு சொல்லி கேமை வந்து இன்றைக்கி முடிச்சிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் சேம் இதே பேட்டர்னில் தான் வந்து வரப்போகுது. நாளைக்கு சண்டேன்றதுனால சண்டே பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணியோ இல்லை மைனஸ் பண்ணியோ இல்லை பவர் நம்பரை மேனிப்புலேட் பண்ணியோ தான் வந்து இது வரைக்கும் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து அடிச்சிருக்கான். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த 95க்கு ஒரு 40, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 56. ஓகேங்களா? இங்கே வந்து 01 திருப்பியிருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு 96க்கு ஒரு 40, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 77, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 87, அதில் ஒரு நம்பர் மட்டும் திருப்பி 37 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். இங்கே வந்து எந்த சேஞ்சஸும் வந்து இருக்காது. அதாவது ஒரு நம்பர் மட்டும் ஒரு வாரம் மட்டும் கேப் விட்டுட்டு திருப்பி வந்து அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பான். அதாவது ஒரு நம்பர் மட்டும் திருப்பியிருப்பான். ஸோ நம்ம எப்படி வந்து இங்கே ஏசி 56 வந்து இங்கே ஏபியில் வந்து வச்சானோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியை பிசியில் வந்து வச்சுருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் அதாவது 87 வந்து ஏசியில், பிசி வந்து ஏசி. ஸோ நாளைக்கு ஒரு வேலை நோக்கேசிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த 47 வந்து கேமில் டைரெக்டாகவே திருப்புறான் அப்படின்னா ஒரு 92 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு ஒரு நம்பர் வந்து ஏபியில் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பயுமே வந்து பிசியில் இருக்கிறத வந்து ஏபியில் தான் திருப்போம். ஸோ நம்ம பிசியில் எடுக்கிறத வந்து ஏபியில் வந்து எடுக்கும்போது ஒரு 92, அதாவது இந்த மாதம் இன்னுமே வந்து ஏ போர்டில் வந்து 92 அப்படின்ற நம்பர் வந்து எடுக்கலை. ஸோ 9 அப்படின்ற நம்பர் வந்து ஏ போர்டில் இன்னும் வரல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஒரு வேலை என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 92க்கு ஏபி போர்டில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி வாரத்தில் என்ன ரிசல்ட் வருதோ அதுலேருந்து தான் நமக்கு வந்து அடுத்த நாளைக்கான வின்னிங் ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த மாதமும் கொடுப்பறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கெஸ்ஸிங்கில் வந்து நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒரு 92 ஏபி போர்டில், ஏன்னா அந்த 47க்கு ஒரு 92 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே எப்படி வந்து 77 வந்து டைனலில் வந்து 77 வந்து டேரெக்டாக அடித்தானோ அதே மாதிரி நமக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த 24க்கு நமக்கு ஒரு நம்பரை மட்டும் திருப்பி 92ன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 92 வருது அப்படின்னா நாளைக்கு ஏபியில் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு ஏ போர்டில் இப்போ வரைக்குமே வந்து 9 அப்படின்ற நம்பரை வந்து அடிக்கலை. ஸோ அதனால தான் வந்து அதை ஒரு மைண்டில் வச்சு சரி நாளைக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு 92க்குமே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட இன்னொரு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா
நாளைக்கு சேம் டேட்டில் ஒரு மாதமும் என்ன ரிசல்ட் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45, இங்கே ஒரு பிசியில் 45 சேமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிசி 80, இங்கேயும் பிசி 80. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 93 மட்டும் பெண்டிங் இருக்குது. ஏன்னா நான் 93 வந்து நேற்று வந்து கெஸ்ஸிங்கில் வந்து 973 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஒருவேளை நாளைக்கு கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ளூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு 93 ட்ரை பண்ணுறீங்க பிசியில் அப்படின்னா ஒரு வேளை 93 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இதில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா நம்ம ஒரு நம்பரை கெஸ் பண்ணும்போது ஈஸி கெஸ்ஸபிளாக வந்து இல்லை. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு 63க்கு 93 அடிப்பான்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணோம். ஆனால் 61க்கு 51 பிசியில் வந்து அடித்து இன்றைக்கான ரிசல்ட் வந்து 351 அப்படின்னு சொல்லி கிளவராக வந்து திருப்பியிருப்போம். ஸோ அதன்படி பார்க்கும்போது ஸோ நமக்கு இதில் வந்து கிளியராக தெரியுது. ஸோ இந்த 45 வந்து 2 வாட்டி அடிச்சிருக்கான், 80மே வந்து பிசியில் 2 வாட்டி அடிச்சிருக்கான். ஸோ 93க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் நாளைக்கு வந்து 93 வந்து பிசியில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா 93 வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 93 நாளும் நீங்கள் ட்ரை பண்ணுறது இருந்தால் பிசியில் வந்து 93 வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிசியில் ஒரு 93 நாளைக்கு ட்ரை பண்ணணும்னா நாளைக்கு இந்த பேட்டர்னில் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் ஏற்கனவே 93 நேற்று தான் கொடுத்தேன் அப்படின்றதுனால இன்றைக்கி புது பேட்டர்னில் உங்களுக்கு நம்பர் கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி இந்த பேட்டர்னை வந்து ஏபியில் வந்து 92 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ 92ல் வந்து ஏபி வந்து 2 பி போர்டில் வருது அப்படின்னா நமக்கு நான் ஒரு வேளை வந்து இந்த 97க்கு அதாவது பிசியில் போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 28 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் பிசியில். ஸோ அந்த 28க்கு ஒரு 27 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த மாதம் வந்து 27 2 வாட்டி வந்து பிசியில் வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 427, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 627. ஓகேங்களா? ஸோ அந்த 627க்கும் 427 ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 627, 427. ஓகேங்களா? ஸோ இந்த 27 வந்து 2 வாட்டி வந்து கேமில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 27க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28 வந்து கேமில் வந்து அடிக்கணும். ஸோ அதனால் நாளைக்கு பி போர்டில் வந்து 2 வர்றதுனால நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 28 வந்து பிசியில் நாளைக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நாளைக்கு ஒரு 28 வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த பேட்டர்னில் நமக்கு இந்த 27 பிசிக்கு ஒரு 28 அடிச்சே ஆகணும். போன மாதம் வந்து ஒரு 28க்கு ஒரு 27 அடிச்சிட்டான். ஸோ போன மாதமே வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணது. இந்த மாதம் நமக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து 27 2 வாட்டி வந்து பிசியில் வந்து அடிச்சிருக்கான். ஸோ இந்த 27க்கு கண்டிப்பாக ஒரு 28 கேமில் அடிக்கணும். நாளைக்கு வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கிறதுனால நான் கொடுக்குற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து 928. ஸோ ஏபியில் வந்து 92, பிசியில் வந்து 28. ஸோ இது ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் 93மே வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ 93 ஒரு 92. ஓகேங்களா? 928. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பருமே வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ 93 பிசியில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 93க்கு நான் கொடுக்குற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து 928. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து இந்த 2 நம்பருமே வந்து ட்ரை பண்ணுச்சா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கேசிங். நன்றி, வணக்கம்.